இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 33. இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி, ஆசீர்வதிக்கும்படி, வழிநடத்தும்படி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 33 வாசித்து பார்க்கிற பொழுது இந்த சங்கீதத்துக்கு தலைப்பாக தேவன் அனுமதித்தது தேவ செயலுக்காக துதி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக அவர் செயல்படுகிறார். நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக செயல்படுகிறார். ஆகவே நாம் அவரை நினைத்து துதிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் துதிப்பதற்காகவே நீங்களும் நானும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை துதித்து வருவோம் என்று சொல்லி ஆண்டவராலே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவனை துதிப்போம் என்று நம்மை குறித்து சொல்லி வருகிறது வேதாகமம். இந்த நாட்களிலும் அவரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோக தேசத்திலும் அவரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவ செயலுக்காக துதிக்க வேண்டியது அவசியம். இந்த கொடிய காலங்களிலே நாம் தேவன் நமக்குள்ளே செயல்பட்டவைகளை நினைத்து துதிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆகவே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய செயலை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே பல காரியங்களிலே செயல்பட்டிருக்கிறார். அதிலே சில விசேஷமான செயல்பாடுகள் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவ மக்களுக்காக தேவன் யுத்தம் செய்ததாகவும், வழி நடத்துவதாகவும், போஷித்ததாகவும், பாதுகாத்ததாகவும், அவர்களுக்காக பதில் செய்ததாகவும் வேதாகமத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சிந்திக்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலங்களிலே வருகிற பொழுது தேவன் தம்முடைய மக்களை ரட்சிப்பதற்காகவும், ஆசீர்வதிப்பதற்காகவும், போஷிப்பதற்காகவும், பரிந்து பேசுவதற்காகவும், சிட்சிப்பதற்காகவும், நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மை உணர்த்துகிறவராகவும் தேவன் தம்முடைய மக்கள் நடுவிலே, சபையின் நடுவிலே, ஊழியத்தின் நடுவிலே தேவாதி தேவன் செயல்படுகிறவராக, கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் பல விதங்களிலே தேவன் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் மிகுந்த முக்கியமான அனுபவங்களின் வழியாக ஆண்டவர் நமக்குள்ளாக, சபைக்குள்ளாக, தேசத்துக்குள்ளாக செயல்பட்டதை நாம் நினைத்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டியதும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் தேவ செயலுக்காக தேவாதி தேவனை துதியுங்கள் என்று சொல்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை அதிகமாய் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து இந்த கொடிய காலங்களிலே ஆண்டவர் உங்களையும்
என்னையும் பாதுகாத்து வழிநடத்தி வருவாராக. இந்த சங்கீதம் 4 பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. முதலாவதாக 1 முதல் 5 வரை வாசித்து பார்க்கிற பொழுது நீதிமானுக்காக கர்த்தருடைய வார்த்தைகள். என கர்த்தருடைய இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது தேவனாலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு ஏதுவாக அவரை பாடுவதிலும் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் இசை மீட்பதிலும் கீர்த்தனம் பண்ணுவதிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தவைகளை நினைத்து அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் தொழுது கொள்ள வேண்டியதும் தேவனாலே ரட்சிக்கப்பட்டு நித்தியத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை துதிப்பதும் மகிமைப்படுத்துவதும் கடமையாகவும் வாழ்க்கையாகவும் இருப்பதை இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. மாத்திரம் அல்லாமல் தேவனுடைய செயல்பாடுகள் சத்தியம் உள்ளதாகவும் அவருடைய வார்த்தைகள் உத்தமமாக இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நீதியிலும் நியாயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிரியப்படுகிறார். ஆகவே நீதிமானுக்கான தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாலே ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற பொழுதும் உண்மையாய் வாழுகிற பொழுதும் தேவனுடைய நியமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற பொழுதும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நீதிமான்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற வார்த்தை எப்போதும் தேவனை துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய கட்டளையின்படி நாம் வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக 6 முதல் 11 வரை வாசித்து பார்க்கிற பொழுது படைப்புகளுக்கான கர்த்தருடைய வார்த்தைகள். என கர்த்தாவர்களே, தேவன் மனிதனுக்காக 5 நாள் தேவன் படைத்தார். அதிலே தேவனாலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தன்னுடைய விருப்பத்திற்கு, தன்னுடைய ஆதிக்கத்துக்கு, தன்னுடைய அதிகாரத்திற்கு விருப்பம் போல செயல்பட முடியாது. தேவனுடைய எல்லைக்குள்ளே, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜலங்களை குறித்து, பூமியை குறித்து, பூமியிலே வாழுகிற ஜாதிகளை குறித்து, நல்லவர்கள் தீயவர்கள் இவர்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் எல்லாருமே தன்னுடைய சுய ஆதிக்கத்திலிருந்து செயல்படக்கூடாது. தேவ நியமத்தின்படி, தேவன் சொல்லுகிறபடி, தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, தேவனுடைய எல்லைக்குள்ளே நிற்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் அதற்றினார் என்று படிக்கிறோம். இயற்கையின் சீற்றம் பல விதங்களிலே தேசத்தில் நடக்கிறது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே தேசத்திலே நடக்காது. ஆகவே தாவர இனங்களுக்கானாலும் சரி, மிருக இனங்களுக்கானாலும் சரி, மனித இனங்களுக்கானாலும் சரி, தேவனாலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு விதமான அனுபவங்களுக்கானாலும் சரி, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சூரியனாய் இருந்தாலும், சந்திரனாய் இருந்தாலும், பூமியாய் இருந்தாலும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அவைகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய படைப்புகளுக்கான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மூன்றாவதாக 12 முதல் 19 வரை வாசித்து பார்க்கிற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் முன்குறித்தார் என்றும் தெரிந்து கொண்டார் என்றும் அழைக்கிறார் என்றும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மன்னிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவரை தெய்வமாக நம்பி தொழுது கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கிற பொழுது, பின்பற்றுகிற பொழுது அவர்கள் வாக்கியவான்கள், வாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இம்மையிலே வாழுவதற்காக மாற்றும் அல்ல, நித்தியத்திலே யுக யுகமாய் வாழுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வுலகில் மாத்திரம் வாழ்வதல்ல, மறுமையிலும் நித்திய காலமாய் வாழுவதற்கு ஏதுவாக ஆண்டவராலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆகவேதான் உங்களையும் என்னையும் தேவாதி தேவன் காண்கிறார் என்றும், கண்ணோக்குகிறார் என்றும், நோக்கி பார்க்கிறார் என்றும், பரிந்து பேசுகிறார் என்றும், நம்மை போஷிக்கிறார் என்றும், நம்மை உருவாக்குகிறார் என்றும், கவனித்திருக்கிறார் என்றும், நம்மை காக்கிறார் என்றும், மரணத்துக்கு விலக்கி நம்மை விடுவிக்கிறார் என்றும் நமக்கான வார்த்தைகளை தேவன் தருகிறார். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் இப்படியெல்லாம் பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிற பொழுது பாக்கியவான்களாயிருப்போம். இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருங்கள். நீங்கள் ஏன் பாக்கியமுள்ளவர்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவருக்குள்ளாக வாழுங்கள். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கிறது, தவறான அனுபவங்களில் இருக்கிறது என்று சொல்வீர்களானால் மனம் திரும்பி தேவனிடத்திலே ஒப்புரவாகுங்கள். நித்தியத்திற்கு நேராக தேவனாலே நடத்தப்படுங்கள். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து பாக்கியம் உள்ளவர்களாக உங்களை வழிநடத்துவாராக. நான்காவதாக 20 முதல் 22 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது மனிதனுடைய வாழ்க்கை முறையில் நம்பிக்கை. மனிதன் கர்த்தரை நம்ப வேண்டும். அப்படி நம்புகிற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை ஆசீர்வதிக்கப்படுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது, நல்ல விதங்களிலே வழிநடத்தப்படுவதற்கு ஏதுவாக அமைகிறது. உலகத்தின் நடுவிலே ஏமாற்றப்படுவதற்கும் இழந்து போவதற்கும் பல்வேறு விதங்களிலே பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பில்லாதபடி உங்களையும் என்னையும் வழிநடத்துகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் பிரபுக்களையும் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறையிலே தேவாதி தேவனை நம்புகிற பொழுது, காத்திருக்கிற பொழுது நாம் கலிகூற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்திலே தேவனுடைய கிருபை நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. அவரே நமக்கு துணையாகவும் கேடகமாகவும் இருப்பார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை முறையிலே ஆண்டவரை அதிகமாய் நம்பி அவருக்குள்ளாக பலப்பட வேண்டியதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவாதி தேவன் என்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார், எப்படியெல்லாம் என்னை நடத்தியிருக்கிறார் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக நாம் வளரும்போது வாழும்போது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். நீங்களும் நானும் நித்தியத்திலே யுக யுகமாய் பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் நாம் ஜீவிப்பதின் ஆழமும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து செயல்படும் போது மகிமையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 33 அதனுடைய 19 வாசித்து பார்க்கிற பொழுது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் என்று படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமத்தில் நாம் ஈசாக்கை குறித்து வாசிக்கிற பொழுது ஈசாக்கு காலங்களிலே மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் விதைத்தான் என்றும் 100 மடங்கு
பலன் பெற்று ஆசீர்வாதமான மனுஷனாக இருந்தார் என்றும் படிக்கிறோம். அதுபோல யாக்கோபின் காலங்களிலே தன்னுடைய கானான் தேசம் பஞ்சத்திற்கு உட்பட்டதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் பஞ்சத்திலே அகப்பட்டிருக்கிற பொழுது எகிப்து தேசத்திலே யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன் வாழுகிறார். இந்த மனுஷன் யாக்கோபுடைய இளைய மகனாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய காலங்களிலே எகிப்திலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது, சுற்றுப்புறம் எங்கும் உள்ள தேசத்திலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. யோசேப்பின் நிமித்தமாக எகிப்து பஞ்சத்துக்குள்ளே தள்ளப்பட்டாலும், வறுமைக்குள்ளே தள்ளப்பட்டாலும், யோசேப்பின் நிமித்தமாக அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் யோசேப்பின் நிமித்தமாக கோஷிக்கப்பட்டார்கள். இது தேவாதி தேவன் யோசேப்புக்கு கொடுத்த ஞானம், யோசேப்புக்குள் இருந்த ஆவி, யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினாலே இப்படிப்பட்ட மகிமையான அனுபவங்களை ஆண்டவர் நடத்தினார். உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய ஜீவியம் நிச்சயமாய் நீங்கள் எப்படிப்பட்ட மோசமான கொடிய பஞ்சத்தில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக வாழ்வீர்களானால், கர்த்தரோடு கூட வாழ்வீர்களானால், நிச்சயமாக பஞ்ச காலத்திலும் உங்களை உயிரோடு வைப்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களை போஷித்து வழிநடத்த முடியும். யோசேப்பின் நிமித்தமாக கானான் தேசத்திலிருந்து வந்த தன்னுடைய சகோதரர்கள் அறியாதபடிக்கு வந்தார்கள். அவர்கள் அநேகரையும் யோசேப்பும் அந்த எகிப்து தேசத்தில் உள்ள முக்கியஸ்தர்களும் போஷிக்கும்படியாக அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு போஜனத்துக்கு ஏதுவாக நடத்தினார்கள். அவர்களுக்கு தேவையான தானிய வகைகளை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள். ஆகிய கண்பானவர்களே, கடைசியாக ஃபைனலாக யாக்கோபும் தன்னுடைய சகோதரர்களும் யோசேப்பிடத்திலேயே வருவதற்கு ஏதுவான வாய்ப்பையும் வழியையும் வாசலையும் தேவன் ஏற்படுத்தி தந்தார். கொடிய காலங்களிலும் பஞ்ச காலங்களிலும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும், தன்னுடைய தகப்பனுக்கும், தன்னுடைய சகோதரர்களுக்கும் பஞ்சத்திலும் அவர்களை உயிரோடே காப்பதற்கு ஏதுவாக அவர்களை போஷித்து பராமரித்து காத்து வந்ததை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் உங்கள் குடும்பத்திலாகிலும், சபையிலாகிலும் அல்லது தேசத்தின் நடுவிலாகிலும் ஆண்டவர் பஞ்சம் தேசத்தில் இருந்தாலும் உங்களை பஞ்சத்துக்கு நேராய் நடத்தாதபடிக்கு ஆண்டவர் காத்துக் கொள்வார். இது சரீரத்துக்கு ஏதுவான பஞ்சத்திலிருந்து தேவன் காத்தார். ஆவிக்குரிய நிலையிலே வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வரும். நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்களானால், வேத வசனத்தை வாசித்து தியானித்து நடமாடும் வேத புத்தகமாக நீங்கள் இருப்பீர்களானால், வசனம் கிடைக்காத பஞ்ச காலங்களிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற வேத வசனங்கள், தேவனுடைய காரியங்கள், செயல்பாடுகள், இவைகள் எல்லாம் சமயம் வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நேரத்துக்கு ஏற்ப, சமயத்துக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளை தந்து உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ செயலை நினைத்து தேவனை பாடுங்கள், துதியுங்கள், தேவனுக்காக வாழும்படி உங்களை ஒப்புக் கொடுத்து தேவனோடு கூட சஞ்சரியுங்கள், தேவனிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பு தேவனே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தரோடு பேசி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய செயலை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராதிக்கவும், துதிக்கவும், ஜீவிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.